அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னையாழ்வானே. நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே. அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத விராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா. மகாபாரத யுத்தம் முடிந்த பிற்பாடு தர்மங்களையெல்லாம் கேட்பதற்காக தன்னிடத்திலே வந்த யுதிஷ்டிரனுக்கு பீஷ்மாச்சாரியர் முடிவாக உபதேசித்தது ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாமம். விஷ்ணோர் நாம சஹஸ்ரகம், பகவானுடைய 1000 திருநாமங்கள் இதிலே சொல்லப்படுகின்றன. அதாவது நாமசங்கீர்த்தனமே உயர்ந்த தர்மம் என்று சொல்லி அந்த நாமசங்கீர்த்தனத்துக்காக பகவானுடைய திருநாமங்களை சொல்லுகிறார். திருநாமங்கள் ஒவ்வொன்றும் பகவானுடைய பெருமைகளை, அவனுடைய கல்யாண குணங்களை, அவனுடைய சேஷ்டித்தங்களை எல்லாம் விளக்குபவைகளாக அமைந்திருக்கிறபடியினாலே அவற்றிற்கு மிக அற்புதமான வியாக்கியானங்களை பூர்வாச்சாரியர்கள் அருளி செய்திருக்கிறார்கள். அதிலே இன்றைய தினம் முதலிலே நாம் 258வது திருநாமமான விருஷபஹா என்கிற திருநாமத்தை பார்க்கிறோம். விருஷபஹா என்கிறது பெரும்பாலும் ஒரு எருது, காளை மாட்டை சொல்லுகிறது என்று சொல்லிவிடலாம். பொதுவான அர்த்தம் அதுதான். ஆனால் அது தர்மத்தினுடைய வடிவம் என்று அப்படியும் கொள்ளப்படுகிறது. விருஷஹா தர்மஹா என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே தர்மத்தினுடைய வடிவமாக அந்த காளை மாடு கொள்ளப்படுகிறது என்று இப்படியெல்லாம் பல இடங்களிலே காட்டியிருக்கிறார்கள். இங்கே விருஷபஹா என்கிற திருநாமத்திற்கு ஆதிசங்கர பகவத்பாதர் அர்த்தம் காட்டுகிற பொழுது வர்ஷதி இதி விருஷபஹா என்று அப்படி அர்த்தம் காட்டினார். வர்ஷதி என்னால் பொழிகிறார். என்ன பொழிகிறார், யாருக்கு பொழிகிறார் என்று கேட்டால் அதை ஆதிசங்கர பகவத்பாதரே அர்த்தம் காட்டுகிறார். பக்தேபியா காமான் வர்ஷதி, பக்தேபியா தன்னுடைய அடியவர்களுக்கு, காமான் அவர்கள் விரும்புபவர்களை அப்படியே பொழிகிறார், தன்னுடைய அருளை பொழிகிறார், அவர்களுக்கு வேண்டியவற்றை பொழிகிறார் என்று இப்படி விருஷபா என்பது திருநாமத்திற்கு அவர் அர்த்தம் காட்டினார். சத்யசந்த தீர்த்தர் காட்டின அர்த்தம் ஏறக்குறைய இதே அர்த்தம்தான். வர்ஷநாத்து விருஷபா, அருளை பொழிபவர் என்று அவ்வளவுதான் அர்த்தம் காட்டினார். இன்னொரு அர்த்தம் சொல்லுகிறார் அவரே சத்யசந்த தீர்த்தர். வர்ஷேண தர்மேண கிருத்தேன பாதீதி விருஷபஹா. வர்ஷேண, வருஷம் என்னால் தர்மம். அதனால் அவர் எப்படிப்படுகிறார்னா அந்த தர்மத்தாலே பிரகாசிக்கிறவர் என்று இப்படியும் ஒரு அர்த்தம் கொள்ளலாம் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார். பராசர பட்டர் எப்பொழுதுமே முன் திருநாமத்திற்கும் இந்த திருநாமத்திற்கும் ஒரு தொடர்பு சொல்லி கொண்டு வருபவர் ஆகையினாலே முன் திருநாமத்திலே அப்படி பக்தர்கள் தன்னை அடைவது என்னால் அந்த முதல் தினமே கூட அவர்களுக்கு விருஷாகி என்று சொல்லுகிற பொழுது அடைகின்ற முதல் தினமே, ஆரம்ப தினமே அவர்களுக்கு மங்களகரமாக அமையும்படி இருப்பவர் என்றெல்லாம் சொன்னார். அது விதைக்கின்ற நாளை போலே என்று இப்படியெல்லாம் சொன்னார். அங்குரார்ப்பணம்னு அதுக்கு பெயர் வைத்தார். அந்த தொடர்பிலே இங்கே என்ன அர்த்தம் காட்டுகிறார் என்னால், ஏவம் அபிகச்சதா, இப்படி எந்தெந்த அடியவர்கள் தம்மிடத்தில் வருகிறார்களோ, தம்மை அடைகிறார்களோ அவர்களுக்கு பவதக்தான், அவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள், சம்சாரத்தினுடைய தீயினாலே, இந்த உலக வாழ்க்கை என்கிற வெப்பத்தினாலே அப்படியே தகிக்கப்பட்டு கிடக்கிறார்களாம். அவர்கள் மீது என்ன பண்ணுகிறான் எம்பெருமானால், வர்ஷதி, தன்னுடைய அமுதமன் அருளை பொழிந்து அவர்களை அப்படியே குளிர வைக்கிறவர். இப்படி தன்னை அடைகின்ற பக்தர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையாகிற வெப்பத்தினாலே ஏற்பட்ட அந்த கொடுமையெல்லாம் தன்னுடைய அருளை பொழிந்து அவர்களை நனைத்து அப்படி அவர்களை மகிழ்விப்பவர் என்ற அர்த்தத்திலே விருஷபஹா என்கிற திருநாமம் வந்தது என்று பராசர பட்டர் இந்த திருநாமத்திற்கு அர்த்தம் காட்டினார்.
அதற்கு அடுத்த திருநாமம் விஷ்ணுஹு என்கிறது. கீழே பார்த்தோம் நாம் நாராயணஹா என்கிற திருநாமத்தை பார்த்தோம். அதே போல விஷ்ணுஹு என்கிற திருநாமம் அதுவும் மிகச்சிறந்த திருநாமம். இது இந்த இடத்துல கீழே தம்முடைய அடியவர்களுக்கு அருளை பொழிபவர் என்று சொன்னார் அல்லவா? அப்படி அருளை பொழிந்ததோடு நின்று விடாமல் அவர்களை விட்டு என்றும் நீங்காமல் இருக்கிறவர் என்று இந்த திருநாமத்திற்கு, அந்த முன் திருநாமத்திற்கும் அடுத்த திருநாமத்திற்கும் தொடர்பு இருக்கிறபடினாலே அதை முதலிலே சொல்லிவிடுகிறேன். பராசர பட்டர் என்ன வியாக்கியானம் பண்ணினான்னா, ஏவம் வருஷயன்னு, இப்படி தன்னுடைய அடியவர்கள் விஷயத்திலே மழையை பொழிந்து மேலே என்ன பண்ணுகிறார், வேவேஷ்டி அவர்களை விட்டு நீங்காமல் பரவி அவர்களிடத்திலேயே பரவி இருக்கிறார், அவர்களோடு கூடவே இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆழ்வார்களுடைய அருளி செயலை அடியேற்றி அப்படியே வியாக்கியானம் அருளி செய்கிறார் பராசர பட்டர். என்ன பண்ணுகிறான், நம்பருவான் பாரமாய பழவினை 10 அறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான், வைத்ததன்றி என்னுள் புகுந்தான் என்று அவர் அருளி செய்தார் அல்லவா? ஆஹா, நம்முடைய பாபங்களையெல்லாம் போக்குகிறான் பகவான். அதற்கு மேலே நமக்கு அவனிடத்தில் ஈடுபாடு உண்டாகும்படியாக அவனை நோக்கி நாம் செல்லும்படியாக பண்ணுகிறான். பண்ணிவிட்டு அப்படி நாம் சென்றோமானால் நமக்கு வேண்டியவற்றை அந்த சம்சாரமாகிற வெம்மையை தணித்து தன்னுடைய அருள்மழையாலே வெம்மையை தழித்து அதற்கு பிறகு நம்மோடு சேர்ந்து இருக்கிறான். எப்பொழுதும் நம்மை விட்டு பிரியாதவனாயிருக்கிறான். விஷ்ணுஹு என்பதற்கு விஷல் வியாபனே என்று, விஷ்ணுஹு என்றால் எங்கும் பரவியிருப்பவர் என்பதுதான் பொருள். அதற்கு கீழே பார்த்தோம். இந்த ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயத்திலேயே 2வதாக வந்த திருநாமமே இந்த விஷ்ணு என்கிற திருநாமம்தான். அதாவது விஸ்வம் விஷ்ணுஹு வஷட்காரஹா என்று அப்படித்தானே சென்றது முதல் தொடக்கம். அப்போ அங்கே விஷ்ணுஹு என்பதற்கு சர்வவியாபி என்று அந்த அர்த்தத்தை பண்ணினார். இங்கே விஷ்ணுஹு என்பதற்கு கீழ்த்திருநாமங்களிலே அடியவர்களை பற்றி சொல்லிக் கொண்டு வருகிறபடியினாலே அந்த அடியவர்களுடைய நெஞ்சத்திலே நீங்காமல் நிறைந்திருப்பவர் என்கிற அர்த்தத்தை விஷ்ணுஹு என்கிற திருநாமத்திற்கு அர்த்தமாக பராசர பட்டர் காட்டினார். ஆனால் விஷ்ணுஹு என்கிற திருநாமத்திற்கு இவர் ஆதிசங்கர பகவத்பாதர் அவர் அர்த்தம் காட்டுகிற பொழுது அவர் விஷ்ணுஹு விக்கிரமணாத் என்று சொன்னார். விக்கிரமணம்னா உலகத்தை எல்லாம் வியாபித்தவர், அவர் தன்னுடைய திருவடிகளாலே உலகத்தை அளந்தவர் என்று அர்த்தம் சொல்லலாம். விஷ்ணு விக்கிரமணாத்து விஷ்ணுஹு, எங்கும் பரவி இருப்பவர், அதனால் அவருக்கு விஷ்ணுஹு என்று பெயர் என்று அப்படி அர்த்தம் சொல்லிவிட்டார். சத்யசந்த தீர்த்தர் இதே திருநாமத்திற்கு அர்த்தம் சொல்லுகிற பொழுது அவர் வேறு ஒரு அர்த்தம் காட்டினார். விசேஷன ஸ்னுஹு, ஸ்னுஹு என்னால் நதிகளினுடைய அந்த பாய்ச்சல் இருக்கிறதே, பிரவாகம் வெள்ளம், அதற்கு பெயராம். அப்போ நத்யாதீனாம் ஸ்னுஹு யஸ்மாத்து, அந்த நதிகளினுடைய அந்த அந்த பரவி இருக்கிற பாய்ச்சல் வெள்ளம் முதலானவை அந்த பாய்தல் யாராலே ஏற்படுகிறதோ அவன்தான் விஷ்ணுஹு. அதாவது நதிகள் பாயும்படி செய்பவர் என்பதுதான் விஷ்ணுஹு என்கிற பொருள். விஷ்ணுஹு என்கிற சப்தத்தினுடைய பொருள் என்பதாக மேலெழுந்த வாரியாக ஒரு அர்த்தத்தை காட்டுகிறார். அதற்கு பிறகு மேலேயும் சில அர்த்தத்தை காட்டுகிறார் அவர் சத்யசந்த தீர்த்தர். இன்னும் அர்த்தத்தை காட்டுகிற பொழுது என்ன சொல்றாருன்னா, அவன் சஹா பிரஸ்ரவண இத்தி அஸ்மாத் அந்நியபியோபி திருஷ்யதி இத்தி ஸ்னு பிரஸ்ரவணம் விகதா ஸ்னுஹு யஸ்யேதி. அதாவது பகவானுடைய அடியவர்கள் அல்லாதவர்களாலே அவர் காண முடியாதவர் என்கிறதும் கூட விஷ்ணுஹு என்கிற சப்தத்தினுடைய பொருளாக கொள்ளலாம் என்பது அவருடைய கருத்தாக அப்படி அமைகிறது. அதற்கு பிறகு அடுத்தபடியாக விருஷபர்வா என்கிறது திருநாமம். இந்த விருஷபர்வா என்கிற திருநாமத்திற்கு அர்த்தம் காட்டுகிற பொழுது விருஷரூபாணி சோபான பர்வாணி ஆகுஹு பரந்தாம ருருக்ஷோஹோ இதி என்று ஆதிசங்கர பகவத்பாதர் அர்த்தம் காட்டுகிறார். அதாவது விருஷரூபாணி, விருஷம் என்னாலே தர்மம்னு சொல்லிவிட்டோம் ஏற்கனவே. இப்போ பர்வா என்னாலுன்னா, பர்வம் என்னால் படிகள் என்பது பொருள். அப்போ என்ன அர்த்தம் சொல்லுகிறாருன்னால், பகவானை அடைவதற்கு தர்மரூபமான படிகளை உடையவர். தர்மரூபமான படி என்னால் பகவானை அடைவதற்கு தர்மங்கள் தான் படி. முதலிலே சாமானிய தர்மம், அப்புறம் விசேஷ தர்மம், இன்னும் உயர்ந்த தர்மம் என்று இவற்றையெல்லாம் நாம் படிப்படியாக செய்து கொண்டே போனால் பகவானை அடையலாம் என்று சொல்லுவது போல எல்லாம் அவனை அடைவதற்கு படிப்படியாக இருக்கின்றபடியினாலே அந்த விருஷபர்பா என்று தர்மரூபமான படிகளை உடையவர் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார். அதற்கு மேலே விருஷபர்வா என்கிற திருநாமத்திற்கு பராசர பட்டர் அர்த்தம் காட்டுகிற பொழுது விருஷாக வர்ணாசிரம தர்மாக தேஹே தே தத் ஆரோகண
சோபான பர்வாணி அதே அர்த்தத்தை தான் காட்டுகிறார். ஆனால் இன்னும் சற்று விசேஷமாக பராசர பட்டர் என்ன காட்டுகிறார் என்னால், வர்ணாசிரம தர்மங்கள் என்று சிலது உண்டு. அதாவது வர்ணம் ஆசிரமம். வர்ணம் என்றால் அவரவர்கள் பிறந்திருக்கிற குலத்திற்கு சேர செய்ய வேண்டிய சில செயல்கள். ஆசிரமம் என்று சொன்னால் அவரவர்கள் இருக்கிற நிலைக்கு சேர செய்ய வேண்டிய கர்மங்கள். ஆசிரமம் என்று சொல்கிற பொழுது முதலிலே ஒருத்தன் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கிறான், அந்த சமயத்தில் அவன் கல்வி கற்க வேண்டும். அடுத்தபடி கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறான், அப்பொழுது அவன் குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டும். அவன் அடுத்தபடியாக வானப்பிரஸ்தம் என்கிறது மூன்றாவது ஆசிரமம். அதாவது எல்லாவற்றிலும் பற்று அற்றவனாக வயதாக மற்றவற்றிலே நாம் ஆசையப்பட வேணும் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா. அதற்குத்தான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவார்கள், இத்தனை வயதிற்கு மேலே போனால் இன்னென்ன வஸ்துக்களை சாப்பிடாதே என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் இப்பொழுது அதற்கெல்லாம் அவசியமில்லை. நமக்கு அதை நம்முடைய ஆசிரியர்கள் வந்து சொன்னாமல் வைத்தியர்கள் வந்து சொல்லிவிடுகிறார்கள். உனக்கு 40 வயதுக்கு மேலே ஆகிவிட்டதா, இனிமேல் நீ இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுகிறார்கள். அப்போ அதிலெல்லாம் பற்றற்று இருக்க வேணும். அதுதான் வானப்பிரஸ்தாசிரமம் என்றே சொல்ல வேண்டும். வானப்பிரஸ்தம் என்னால் காட்டிலே போயிருப்பது என்று பொருளாக இருந்தாலும் கூட நாம் விரக்த ராகசிய கிரகந்தபவனம் என்று இருக்கிற இடத்திலேயே கூட அப்படிப்பட்ட ஆசிரமத்தை நாம் கை கொள்ளலாம். அதற்கும் மேலே எல்லாவற்றையும் துறந்து மேற்கொள்ளுகின்றது துறவரம் என்பது. அதுதான் சந்நியாச ஆசிரமம். ஓரோரு ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவன் செய்யக்கூடிய செயலை மற்றொரு ஆசிரமத்தில் இருக்கிறவன் செய்யக்கூடாது, செய்யவும் முடியாது. சொல்லுகிறேன், கல்வி கற்கிற பருவத்தில் இருக்கிறவன் கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறவன் செய்வதை செய்ய முடியாது. கிரகஸ்தாசிரமத்திற்கு சென்று விட்டானால் அப்புறம் அவனுக்கு கல்வி கற்பதற்கு அவகாசமே கிடைக்காது. அதே போல கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிற பொழுது பற்றற்ற நிலை என்பது அவனுக்கு வராது. ஆனால் பற்றற்ற நிலைக்கு சென்ற பிற்பாடு அவன் கிரகஸ்தாசிரமத்தை அனுஷ்டிக்க முடியாது என்று இப்படி நாம் உலகத்திலே பார்க்கிறோம். ஆயினாலே வர்ணம் ஆசிரமம் என்று பகவான் சிலவற்றை ஏற்படுத்தி இருக்கிறான். இதெல்லாம் எதற்காகன்னு கேட்டால், தன்னை வந்து அடைவதற்கு இவைகளையெல்லாம் படிகளாக அமைத்திருக்கிறான். அவரவர்கள் தங்கள் தங்கள் வர்ணத்துக்கு உரிய தங்கள் ஆசிரமத்திற்கு உரிய செயல்களை செய்ய வேண்டும். ஒருவன் மாணவனாயிருக்கிற பொழுது அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒருவன் கணவனாயிருக்கிற பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒருவன் தகப்பனாயிருக்கிற பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். மாணவனாயிருக்கிற பொழுதோ கணவன் செயலையோ, கணவனாயிருக்கிற பொழுதோ மாணவன் செயலையோ செய்ய முடியாது. அந்தந்த இடத்துல அந்தந்த செயலைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் போலேதான் இந்த வர்ணாசிரம தர்மங்கள் அமைந்திருக்கின்றன. இந்த தர்மங்கள் எல்லாம் பகவானை அடைவதற்கு படிகளாக அது சாஸ்திரங்களிலே பகவத்கீதையிலே முக்கியமாக காட்டப்பட்டிருக்கிறது. ஆயினாலே அது விஷபர்வா என்னாலன்னா வர்ணாசிரம தர்மங்களை தன்னை வந்து அடைவதற்கு படியாக உடையவன் பகவான் என்று அதைத்தான் இந்த இடத்துல காட்டினார். இந்த விஷபர்வா என்கிற திருநாமத்திற்கு சத்யசந்த தீர்த்தர் அர்த்தம் காட்டுகிற பொழுது விஷா புண்ணியம், விஷா என்னால் புண்ணியம், தர்மம் என்னாலும் புண்ணியம். தத் சாதனானி பர்வாணி, அதற்கு சாதனமாக எவை சொல்லப்பட்டிருக்கின்றன என்னன்னா அமாவாஸ்யாதீனி யஸ்யாசௌ என்று அமாவாஸ்யை முதலான பர்வ தினங்கள். விஷம் என்னால் தர்மம், பர்வ என்னால் பர்வ தினங்கள் என்று எவற்றை சொல்லுகிறோம் என்றால் அமாவாஸ்யை முதலான தினங்களைத்தான் பர்வ என்கிற சொல்லாலே சொல்லுகிறோம். அப்போ அவற்றுக்கும் தலைவர் என்று அதை சொல்லுகிறார். அமாவாஸ்யை முதலான பர்வ தினங்களுக்கும் எஜமானர், தர்மங்களுக்கும் எஜமானர் பகவான் என்கிறது தான் விஷபர்வா என்கிற திருநாமத்தினுடைய அர்த்தம் என்று சத்யசந்த தீர்த்தர் நமக்கு காட்டுகிறார். முக்கியமாக அமாவாசை முதலான தினங்களிலே நாம் அனுஷ்டிக்க வேண்டிய தர்மங்கள் சில உண்டு. அவற்றிற்கும் எஜமானர் யார் என்றால் பகவான் தான் என்று அப்படியும் இங்கே நாம் பொருள் கொள்ளலாம். இப்படி ஆச்சாரியர்கள் மூவரும் 3 விதமான அர்த்தங்களை ஒரே திருநாமத்திற்கு காட்டியிருக்கிறார்கள். இன்னும் நாம் அனுபவிக்க வேண்டிய திருநாமங்கள் பல உள்ளன. தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं
स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ